பிதாவுடைய வாக்குத்தத்தம் என்றால் என்ன? இது பிதாவுடைய வாக்குத்தத்தம் என்று எழுதப்பட்டிருக்கிற இந்த வார்த்தை எதை குறித்து சொல்லுகிறது? எதை நாம் பெறப்போகிறோம்? அதை நாம் பெற்றிருக்கிறோமா? திருச்சபையிலே அது நமக்கு இன்றைக்கு ஒடுக்கப்பட்டிருக்கிறதா என்கிற ஒரு ஆழமான ஒரு காரியத்தை நாம் பார்க்க வேண்டிய அவசியத்திலே நாம் இருக்கிறோம். கலாத்தியருடைய புத்தகத்திலே நாம் பார்க்கப்படும்போது 3வது அத்தியாயம் 8வது வசனத்திலே நான் வாசிக்கிறேன். மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்க வேண்டும் என்று சொல்லி நீதிமான்கள் ஆக்கிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள ஆபிரகாமனுடைய ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லுகிற இந்த வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் இம்மைக்குரிய ஆசீர்வாதம் என்று நிறைய பேர் ஆபிரகாம் நல்ல ஆசீர்வதித்தார். திரளான ஆடு மாடுகள் எல்லாமே என்ன பண்ணாங்க? மாடுகள் ஜீவ ஜந்துக்கள் எல்லாவற்றையும் நிறைந்த வைத்திருந்தார் என்று பூமி தாங்காத அளவுக்கு அப்படியாக அவருடைய செல்வ சீமானாக இருந்தார். வேலைக்கு பாத்தீங்கன்னா எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர் வேலையில இருந்தாங்க. அப்படியாக பெரிய சீமானா இருந்தான். இதைத்தான் சொல்லி 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 இன்னைக்கு காலத்தை ஓட்டுறாங்க. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற அந்த வாக்குத்தத்தம் என்ன? நமக்கு கொடுக்கின்ற அந்த வாக்குத்தத்தம், சபைக்கு தேவையான வாக்குத்தத்தம், ரட்சிப்புக்குரிய அந்த வாக்குத்தத்தம் என்ன? ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாக ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாக இப்படியாயிற்று. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கிறோமோ ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது. ஆபிரகாமுக்கு உரைத்த அந்த வாக்குத்தத்தம் புறஜாதிகளுக்கு அந்த வாக்குத்தத்தம், புறஜாதிகளுக்கு அந்த ரட்சிப்பு, புறஜாதிகளுக்கு அந்த மீட்பு, புறஜாதிகளுக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற ஒரு பெரிய ஈவு என்று பார்க்கப்படும் போது கர்த்தருடைய ஆவி, தேவ ஆவி இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. வாக்குத்தத்தம் என்ன என்று பார்க்கப்படுவது என்ன? ஆண்டவர் சொல்லுகிற பிரகாரமாக ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் இன்னைக்கு எங்கெங்க இருக்குது உலகத்துல பாருங்க. அந்த ஆவியை குறித்து வாக்குத்தத்தம், அப்ப அது என்ன? அந்த ஆவிக்குரிய வாக்குத்தத்தம் பெற்றாதான் பரலோகம் போக முடியும். எல்லாரும் இம்மைக்குரிய ஆசீர்வாதத்தை பேசுறாங்க. இம்மையில என்ன ஆசீர்வதித்தார், எனக்கு வேலை தந்தாரு, எனக்கு எல்லாம் தந்தாரு, ஆசீர்வாதி தந்தாரு, என் குடும்பம் எல்லாம் ஒன்றும் குறையில, எல்லாவற்றையும் தந்தார். ஆனா ஒண்ணு மட்டும் நீங்க கவனத்திலே கொள்ள வேண்டும். ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆண்டவர் சொன்ன ஆசீர்வாதம் தேவ ஆவியை நீங்கள் பெறும்படியாக ஆண்டவர் கொடுக்கிற அந்த வாக்குத்தத்தம் சபைகளிலே இருக்கிறதா, நமக்குள்ளே இருக்கிறதா, எனக்குள்ளே இருக்கிறதா, உங்களுக்குள்ளே இருக்கிறதா? இந்த நாட்களிலே நாம் பரீட்சித்து பார்க்க வேண்டிய அவசியமாக இருக்கிறது. இந்த உலகத்துல பாத்தீங்கன்னாக்க மிகப்பெரிய ஜார்ஜ் ஒரு பெரிய ஊழியக்காரர், அவருடைய பிரசங்கத்திலையும் சரி, அதே மாதிரி அதை எங்க இருந்து அவங்க பார்த்தாங்க அப்படின்னா கால்வின் என்கிற ஒரு பெரிய ஊழியக்காரர்கள் இந்த புத்தகத்திலே அவர்கள் வாசித்தார்கள். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஜான் வெஸ்லி அதை பார்த்தாரு. மெத்தடிஸ்ட் சபை உருவாகின்ற ஒரு காரியம் அதிலே ஏற்பட்டது. இந்த வாக்குத்தத்தத்தை பெறுவதற்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய கேட்ட தாசர்கள், ஊழியக்காரர்கள் அவர்கள் சபைக்கு பெரும்படியாக, புறஜாதிகளுக்கு பெரும்படியாக இந்த ஆவியை பெற வேண்டும் என்று சொல்லுகிற ஒரே ஒரு ஊழியம் தான் அவர்கள் செய்தார்கள். அந்த ஊழியம் தான் மறுமலர்ச்சி ஊழியம். தீவிரமாக திட்டமாக போதித்தார்கள், பிரசங்கித்தார்கள். உலகத்திலே எழுப்புதல்கள் வருவதற்கு காரணமானவர்கள் அந்த நாட்களிலே கால்வினுடைய புத்தகங்கள். அதுக்கப்புறம் ஜார்ஜ் மோடி, இந்த மோடி பெரிய ஒரு இந்த இந்திய தேசத்தில் இருந்தா மோடி என்கிற போதகரை சொல்லுவது போல வாயில மோடி தான் கர்த்தருக்கு சுதந்திரம். அநேக தரம் சொல்லி சொல்லி இப்படி ஆகிப்போச்சு. நான் சொல்லுகிறது மோடி போதகரை சொல்லுகிறேன், இவரை சொல்லவில்லை. கர்த்தருக்கு சுதந்திரம். இந்த இடத்துல நான் பார்க்கப்படுவது மிக ஒரு பெரிய உலகத்திலே நிறைய அசிவாரமான ஒரு ஊழியர்களை தந்துவிட்டு போன அநேக ஊழியக்காரர்களை நாம் நினைவு பெற வேண்டும். அவருடைய உள்ளத்திலே பாய்ந்த அந்த வார்த்தை, அவருடைய உள்ளத்திலே நிறைந்திருக்கிற அந்த வார்த்தை, அவருடைய எழுதிவிட்ட அந்த வார்த்தை, அவருடைய ஜெனிப்பிக்கப்பட்ட வார்த்தையினால் ஜெனிப்பிக்கப்பட்ட அவர்கள் இந்த உலகத்திலே ஊழியத்திற்காக தங்களை ஒப்புக் கொடுத்தார்கள். ஆண்டவருடைய வார்த்தை, திருவார்த்தை சொல்லுகிறது. தாவீதுடைய சங்கீதத்திலே பார்க்கப்பட்டது. எடுத்து வாசியுங்கள். சங்கீத புத்தகம் 50வது சங்கீதம் 5வது வசனத்தை நாம் வாசிப்போம்.
பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணினேன், என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்திலே கூட்டுங்கள் என்பார். ஆண்டவர் கடைசி காலத்திலே ஆண்டவருக்காக ஊழியம் செய்த பரிசுத்தவான்களை தன்னுடைய ஜீவனை பாராமல் கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்த தேவதாசர்களை கர்த்தர் அழைப்பார், கர்த்தர் கூட்டுங்கள் என்று சொல்லுவார். அந்த இடத்திலே நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் அந்த நாட்களிலே பார்க்கப்படுவது மிஷனரிகள் பலமான ஒரு ஊழியத்தை அவர்கள் செய்தார்கள். எத்தனை 3 மாதங்கள் 4 மாதங்கள் கப்பல் பிரயாணங்களில் வந்தாங்க. கப்பல் எல்லாம் பெரிய கொந்தளிப்புகளே இருந்தது. ஆனாலும் அவர்கள் செபித்தார்கள். பல நோய் நொடிகள் வந்தது, பல பலவீனங்கள் வந்தது. நம்ம போய் சேருவோமோ சேர மாட்டோமோ என்கிற ஒரு பதட்டமாக இருந்த காலகட்டத்திலே, சோர்விலே இருந்த காலகட்டத்திலே அவர்கள் எல்லாரும் கடல்ல இருந்து ஊழியத்துக்கு வரும்போது அவர்கள் ஜெபித்த ஜெபம் என்ன தெரியுமா? சோர்வுகள் பலவீனங்கள் வருகிற அசுத்த சுவாசத்தை கொண்டு வருகிற பிசாசே போ என்னை விட்டு அப்படின்னு தான் சொல்லி ஜெபம் பண்ணாங்க. இன்றைக்கு அப்படியாவது சொன்னாங்களா? பலவீனப்படுத்துகிற ஆவியே அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லிதான் கப்பல் இருந்து ஒரே ஜெபம். எங்களுடைய ஊழியம் பெரியது, எங்களுடைய ஊழியம் கர்த்தருடைய ஊழியம். நாங்கள் அவருடைய ஊழியத்துக்காக அந்த தேசத்திற்கு நாங்கள் போக வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை எங்களுக்கு கிடைத்தது போல அந்த மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அப்படியாக பிரயாணம் பண்ணி வந்தார்கள். அது மாத்திரமல்ல, அந்த கப்பல் பிரயாணத்துல பாத்தீங்கன்னா பயங்கரமான அலைகள் கொந்தளிப்புகள் ஏற்படும் போது அவர்கள் சொன்னார்கள், எங்கள் ஊழியம் முடிந்து போகவில்லை, நீங்கள் மாண்டு போக மாட்டீர்கள், எல்லாரும் பாவ அறிக்கை எடுங்க, ஆண்டவர் இந்த கப்பல் ஏத்திலிருந்து உங்களை காப்பாற்றுவார் அப்படின்னு சொன்ன உடனே அந்த கப்பலை பிரயாணம் பண்ண கிட்டத்தட்ட பெரிய பெரிய கப்பல்கள், அப்படிப்பட்ட பெரிய கப்பல்களே பிரயாணம் பண்ணி வந்தார்கள். 3000 பேர் யாத்திரை பண்ண அந்த கப்பல்ல இருந்துட்டு அன்றைக்கு என்னாச்சு அப்படின்னா, அவர்கள் செய்த ஜபத்துல கடைசியில கரை இறங்கின உடனே ஜார்ஜியா பகுதியில என்ன பண்ணாங்க, இறங்கினாங்க கப்பல்ல. 3000 பேர் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அல்லேலூயா. போகும்போது ஊழியம், வரும்போது ஊழியம், போகும்போது அற்புதங்கள், வரும்போது அற்புதங்கள். அவர்களை ஆண்டவர் அடையாளமாக அற்புதமாக பயன்படுத்தி நிறுத்தினார் என்பதை நாம் பார்க்கிறோம். காரணம், உண்மையான தேவ ஆவியை வாக்குத்தத்தத்தை அடைந்த ஊழியக்காரர்கள். இன்றைக்கு அப்படியாக ஊழியம் இருக்குதா? அப்படியாக நாம் இருக்கிறோமா? எப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை நாம் செய்து கொண்டு இருக்கிறோம்? எப்படிப்பட்ட ஒரு சாட்சியை கொடுத்து கொண்டு இருக்கிறோம்? இந்த உலகத்துல எங்க அங்கங்க ஊழியம். இந்திய தேசத்துல பார்த்தா ஊழியமே இல்லையா? ஒருத்தன் நேற்று பேசுறான், ஜெகன் சொல்லி ஒருத்தன் சொல்றான், இந்திய தேசத்திலே ஊழியர்கள் குறைந்து விட்டதுக்கு காரணம் என்ன கேட்டா, இந்தியாவில் உள்ள ஊழியக்காரங்க எல்லாரும் போட்டு சூட்டு டையெல்லாம் மாட்டிக்கிட்டு வெளிநாட்டுக்கு போய் சேர்ந்துட்டாங்க, அங்க ஊழியம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பைத்தியக்காரன் ஒருத்தன் பேசுறான். அதை பார்த்துக்கிட்டு ஜனங்கள் அப்படியே என்ன பண்றாங்க, ஆச்சரியமா. அவன் தான் இன்னைக்கு உலகத்திலே தீர்க்கதரிசி மாதிரி இந்தியாவில பேசிக்கிட்டு இருக்காங்க. அவன் பேசுறது அம்புடன் கள்ள உபதேசம். கள்ள உபதேசிகளுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய ஜனங்கள் பணத்தை அப்படியே அள்ளி அள்ளி போடுறாங்க. அதுல போடுறது விளம்பரத்துல பார்த்தா பணம் போய் சேர்ந்துட்டு இருக்கு. 5 கோடிக்கு ஒரு பெரிய காலேஜை கட்டிட்டு இருக்க. கள்ள உபதேசத்துக்கு காலேஜ் தேவையா? ஆண்டவருடைய ஜனமே, நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம் என்பதை இந்த இடத்துல நாம் பார்க்கப்படும் போது, ஆண்டவர் அந்த மறுமலர்ச்சி என்கிற அந்த எழுப்புதல் வரும்போது அந்த நேரத்தில் மதவெறி ஒழிந்தது, ஜாதி வெறி ஒழிந்தது. அந்த இடத்துல என்ன ஆச்சு அப்படின்னா, ஜனங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை வந்தது, தேசத்திலே தேவனுடைய அன்பு பெருகிட்டு சபை வளர்ந்தது. அப்படிப்பட்ட ஒரு ஊழியம் அன்றைக்கு செய்தார்கள். இன்றைக்கு என்ன நடக்குன்னா, மாறுபாடான ஒரு காரியம் போய் கொண்டிருக்கிறது. இனவெறி இருக்கிறது, ஜாதி வெறி இருக்கிறது, சபைகள் அன்னைக்கு பம்பா போய்கிட்டு இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, அந்த எழுப்புதல் உண்மையான எழுப்புதல், அந்த ஆவி உண்மையான ஆவி, அது வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் அடைந்து கொள்ளும்படியாக சொல்லப்பட்ட அந்த ஆவி. புறஜாதிகளுக்காக அந்த நாட்களிலே ஆண்டவர் நமக்கு வாக்களித்த அந்த வாக்குத்தத்தத்தின்படியாக பெற்ற அந்த ஆவி, அதைத்தான் அங்கே பார்க்கிறார்கள். அவர்கள் பார்த்தாங்க, இன்னொரு வசனத்தையும் அவங்க பார்த்தாங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பவுல என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டா, நான் எருசலேமுக்கு போறேன் அப்படின்னு சொன்ன உடனே இருக்கிற எல்லா அங்க இருக்கக்கூடிய தீர்க்க தரிசனம் சொல்லுகிறேன். அங்க இருக்கக்கூடிய ஒரு 3 சகோதரிகள், ஐயா இந்த கச்சையுடையவர்கள் இப்படி கட்டிட்டு இருக்கிறவரு, அவர் என்ன பண்ணாரு, எருசலேம்ல போய் என்ன பண்ணாரு, அவர் ரொம்ப பாடுபட போறாரு அப்படின்னு சொல்லி பவுலை பார்த்து எல்லாம் பேசினாங்க. ஊழியக்காரங்களும் சொன்னாங்க, ஐயா இந்த மாதிரி நீங்க போகாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா பவுல் சொன்ன ஒரு வார்த்தை என்ன என்று பார்க்கப்பட்டது, அப்போஸ்தலருடைய புத்தகம் 21 11 வரைக்கும் நாம் வாசிப்போம்.
இவைகளை நாங்கள் கேட்டபோது எருசலேமுக்கு போக வேண்டாம், நாங்களும் அவ்விடத்திலே அவனை வேண்டிக் கொண்டோம் என்று சொல்லுகிறார்கள். அதற்கு பவுல் சொல்லுகிறார், நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் உடைந்து போக பண்ணுகிறீர்கள்? எருசலேமில் நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, மரிப்பதற்கும் ஆயத்தமாய் இருக்கிறேன் என்றார். இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தவர்கள் தேவ ஆவியுடைய வழிநடத்துதலே அதுதான். ஊழியத்துக்கு வருகிற ஊழியக்காரன் தேவ ஆவி அபிஷேகம் வந்திருக்கனாலே எப்படி இயேசு கிறிஸ்து புறப்பட்டு ஊழியம் செய்தாரோ, எப்படி அப்போஸ்தலர்கள் ஊழியத்துக்கு புறப்பட்டு போனார்களோ, அதே ஊழியம் அதே நிலைதான் அவர்கள்ட்ட இருக்கும். அதே அடையாளங்கள் அதே அற்புதங்களே இருக்கும். அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த ஆவி கிரியை செய்கிறதா? இது உலகத்தில் இருக்கிற எல்லா ஊழியமும் ஏமாத்தி கொண்டு இருக்கிற ஊழியம் எல்லாம் பாக்கெட்டு கஜானா நிரம்பணும். அதுதான் ஊழியம் ஆண்டுக்கு இருந்து கொண்டு இருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவருடைய திருச்சட்டத்தின்படியான ஊழியத்தை சாதித்த அந்த ஊழியக்காரர்களை நாம் நினைவு கூற வேண்டும். இந்த இடத்திலே பார்க்கப்படுவது, பலியினால உடன்படிக்கை பண்ணி என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்திலே கூட்டுங்கள் என்று அன்னைக்கு கர்த்தர் சொல்ல போகிறார். அந்த நேரத்தில் எந்த ஆட்கள் வருவாங்க? எந்த சாதனை புரிந்து வருவாங்க? மாமிசத்திலே வேஷம் போட்டு மாமிசதாரிகளாக இருந்து கொண்டு மாமிசத்திலே பெருமையை வீட்டிக் கொண்டு இருக்கிற, மாமிசத்துடைய சிந்தனையிலும் மாமிசத்துடைய செயல்பாடுகள் நடக்கின்ற அநேக ஊழியக்காரர்களை கூப்பிடுவேன்னு சொன்னாரா? அவளெல்லாம் வெளியில போ என்று சொல்வார், உங்களை அறியேன் என்று சொல்லுவார். அப்படிப்பட்டவருடைய கரங்களிலே இன்றைக்கு அநேக திருச்சபைகள் சிந்தி சின்னவனமாகி வெளிநாட்டுக்கு போட்டுக்கார எல்லா இடத்துலையும் எல்லா இடங்களையும் வாங்கி கொடுத்து எல்லா ஊழியத்தையும் ஆண்டவருக்காக தான் வீடு காடு எல்லாத்தையும் வித்து கொண்டு வந்து இந்திய தேசத்தில் மண்ணில் போட்டு பெரிய ஊழியத்தை ஸ்தாபித்தவர்கள் அவர்கள். 1718-20 ஆண்டுகளிலே பயணம் பண்ணி வந்த ஒரு குடும்பம் இந்திய தேசத்திற்கு வந்தது. வில்லியம் கேரி என்று சொல்லுகிறவர் 7 வருஷம் ஊழியம் பண்ணாரு, ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படாது. பாப்டிஸ்ட் மிஷனரியாக வந்து அவர் கல்கட்டாவில் வந்து இறங்கினார். ஈஸ்ட் இந்தியன் காலத்திலே 1818 அந்த காலகட்டங்களிலே அவருடைய ஊழியர் அங்கே தொடங்கி கொண்டிருந்தது. ஒண்ணுமே கிடையாது. 2 வருஷமா ஒரே ஒரு விசுவாசியை சந்தித்தார். அவன் பேரு கிருஷ்ணா என்கிற பேர். அந்த கிருஷ்ணா என்கிற அந்த வாலிபனை பிடித்து 2 ஆண்டுகளாக இயேசு கிறிஸ்துவை பற்றி தரமாக சொல்லிக் கொண்டிருந்தார். அதுக்கு இடையில பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பையனா வியாதியில செத்துக்கிட்டு இருந்தா, ஒரு குழந்தைகளும். ஒரு பக்கம் மனப்பிரயாசம், போராட்டம். ஆண்டவரே, இந்த ஊழியம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே என்று சொல்லி தன் நாட்டுக்கு போக வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்தவர். இதுல வேற இந்த குழந்தைகள் சத்தம் போது மனைவிக்கு பைத்தியம் முடிச்சு போச்சு. அது பைத்தியத்தை வீட்டுல எப்படி வச்சுட்டு போக முடியும்? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, மிகப்பெரிய வேதனையான ஒரு அனுபவத்திலே அந்த மகன் இருந்தார். ஆண்டவர் ஒரு நாள் பேசினார், இந்திய தேச மண்ணிலே உன்னுடைய ஊழியம் பெரிதா இருக்கும் என்று கர்த்தர் சொன்னார். கடைசியில பார்த்தாக்க ஸ்ரீராமபூர் இல்ல, சிராம்பூர், அங்கே என்ன பண்ணாரு? காலேஜ் திறந்தார், பள்ளிக்கூடம் திறந்தாரு, 200 பள்ளிக்கூடங்களை கட்டினாரு. அப்படியாக கல்கட்டா பகுதிகளிலே அந்த காலகட்டங்களில் நிறைய பள்ளிக்கூடங்களை இந்திய தேசத்திலே மண்ணிலே தொடங்கினவர் யார் அப்படின்னா வில்லியம் கேரி. அவராக 20 மொழிகளை கற்றுக்கொண்டு 20 மொழியில பைபிளை மொழிபெயர்த்து இந்த இந்திய தேசத்திலே அவர் என்ன செய்தார்? மொழிபெயர்த்து கொடுத்தார். வெளிநாட்டு மொழிகளிலேயே செய்தார். மொத்தம் 44 மொழிகளிலே அவருடைய பிரசுரங்கள் வெளிவந்தது. நிறைய புத்தகங்களை எழுதி வெளிவிட்டாரு. அப்படிப்பட்ட ஒரு ஊழியம் 1827 ஆண்டுக்குள்ள எல்லாத்தையும் செய்து முடித்திருக்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான ஒரு ஊழியர் இந்த இந்திய தேசத்துல செய்யலைன்னா நமக்கெல்லாம் இந்த புஸ்தகம் இதெல்லாம் வட தேசத்திலையும் எல்லா இடங்களிலையும் இந்தியாவில் பரவி இருக்காது, ஒன்றுமே வந்திருக்காது. அப்படியாக உண்டாக்கி ஒரு பக்கம் பைத்தியம், ஆனாலும் பலமான ஊழியத்தை அவர் செய்து முடித்தார் என்று நாம் பார்க்கிறோம். அழைப்பு அப்படிப்பட்டதாக இருந்தது, உலகத்தில் எழுப்புதல் அப்படிப்பட்டதாக இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஊழியத்தை ஆண்டவருக்காக அவர்கள் செய்தார்கள். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 கொரிந்தியருடைய புத்தகம் 9ஆம் அத்தியாயம் 16ஆம் வசனத்தை நாம் கவனிக்க வேண்டும். சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என் மேல் விழுந்த கடமை. சுவிசேஷத்தை நான் பிரசங்கா இருந்தால்
எனக்கு ஐயோ. ஊழியத்தை ஒவ்வொருவரும், சத்தியத்தை கற்றுக்கொண்ட ஒவ்வொரு போதகரும், மூப்பர்களும், சபையினுடைய பெரியவர்களும் அதை செய்ய வேண்டும். அதை செய்யாமல் போனா ஒன்றுமே இல்லை. அன்றைக்கெல்லாம் தெருவில் ட்ரம் அடிச்சுக்கிட்டு லைட்டை தூக்கிக்கிட்டு தெருவுடைய பெற்றமாக்க லைட் எடுத்துக்கிட்டு போய் பாட்டு பாடி ராத்திரியெல்லாம் ஜனங்கள் வீட்டுல சாப்பிடுற நேரத்தில் அந்த ட்ரம் அடிக்கும் போது எல்லா ஜனமும் ஓடி வந்து ரோட்ல வந்து தெருவில் வந்து நிற்பாங்க. 50 பேரும் கேட்பாங்க. கேட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டா ரொம்ப சந்தோஷமா மிக அருமையாக அந்த பாட்டை கேட்டு உடனே பிள்ளைகளை தூக்கிட்டு வருவாங்க, பெரியவங்களை கூப்பிட்டு வருவாங்க. ஐயா ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி குணமாச்சு, சுகமாச்சு. இந்திய தேசத்தில் ஊழியம் நடந்தது. இப்ப எங்க இருக்கு? ஒரு ஆலயத்துக்குள்ள, அவங்களுடைய சொந்த ஆலயத்துக்குள்ள, சொந்த வீட்டுல ஆராதனைய இன்றைக்கு சாத்தான் பயிர்வை என்ன பண்றான் அப்படின்னா உள்ள வந்து கலவரம் பண்றான். சட்டத்துல இடம் இருக்கான கிடையாது, அவனுக்கு அந்த அதிகாரம் இருக்கான கிடையாது. என்ன நடக்கு அப்படின்னு கேட்டா இந்திய தேசத்துல என்ன அப்படின்னா போலீஸும் கண்டுக்காது, எந்த அரசாங்கமும் கண்டுக்காது, தாசில்தாரும் பார்க்க மாட்டாரு, எல்லாம் பார்க்க மாட்டாரு. பட்டிஷன் கொடுத்தா கேஸ் பண்ண மாட்டாரு, காம்ப்ரிமைஷன் பண்ணி அனுப்புவாரு. எப்ப நடக்குது இந்த நாட்டுல? என்னென்ன அநியாயம் நடக்குது? காரணம் என்ன? இதுதான். உண்மையான ஊழியம் இருந்தால், உண்மையான ஆவியானவர் இருந்தால், வாக்குத்தத்தத்துக்குள்ள நீங்க போய் வெளியில வந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை அற்புதங்களும் அடையாளத்தையும் வைத்திருப்பாரு. என் கூட இருந்த ஊழியக்காரரு என்ன வச்சா அப்படின்னா மைக்க கூட்டிட்டாங்க மதுரையில. பக்கத்துல இருக்கிற கடைக்காரன் என்ன பண்ணா அப்படின்னா ஏய் பாஸ்டர் மைக்கெல்லாம் உன்னை எடுக்க வச்சிருவேன் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்தான். வந்துட்டு என்ன பண்ணா அப்படின்னு கேட்டா அவர் என்ன சொன்னாரு, இந்த மாதிரி நீ பண்றது ரொம்ப மோசம், நீ இந்த இடத்துல இல்லாம போயிருவ, ஜாக்கிரதை. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? இயேசுவானவனா அவனுக்கு தெரியுமா? நாளைக்கப்பட்ட ஊழியக்காரன், நான் தைரியமா பேசுவேன், நீ நாளைக்கு இந்த இடத்துல இருக்க மாட்ட அப்படின்னு சொல்லி மைக்கா நீ ஆஃப் பண்ண சொல்லுத, நீ இருக்க மாட்ட, இயேசுனுடைய வார்த்தையை சொல்லுத நீ ஆஃப் பண்ணது சொல்றதுக்கு நீ ஆட்டா அப்படின்னு கேட்டாரு. கடைசியில என்ன நடந்தது தெரியுமா உங்களுக்கு? ராத்திரியில பார்த்தாக்க கடையில எவனோ ஒரு 5-6 பேர் குடிகாரெல்லாம் புகுந்து எல்லாத்தையும் கொள்ளையடிச்சு இருக்கிற கல்லாவில் இருக்கிற காசையும் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கடையை உடைச்சு போட்டு ஓடியே போயிட்டாங்க. காலையில வந்தான், கதறுதான், ஐயோ பணம் போச்ச, ஐயோ எல்லாம் போச்ச அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா கடையை பூட்டு போட்டு அதுக்கப்புறம் கடையை வச்சுட்டு வேற ஊருக்கு ஓடி போயிட்டான். தேவனுடைய அடையாளம் இருக்கணுங்க. அந்த வாக்குத்தத்தம் பெற்ற ஆவி இருந்தா, அந்த அபிஷேகம் இருந்தா, அந்த வழிநடத்தல் இருந்தா எவனாவது உள்ள வருவா? இதே உங்களுக்கு நல்லா தெரியும் நான் நினைக்கிறேன். ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழியக்காரன் அவர் வந்திருந்த போது அப்படிதான் ஒரு அற்புதம் நடந்தது. தெருவிலேயே போய்கிட்டே இருந்தார். ஊழியம் செய்வதற்காக இவங்கெல்லாம் பிரயாணப்பட்டு போறாங்க. ஓடி வந்து கொஞ்சம் எல்லாரும் வந்து என்ன பண்ணாங்க, கை அருவாளை தூக்கிட்டாங்க, கத்தியை தூக்கிட்டாங்க. இயேசுவின் நாமத்தில் அப்படின்னு தான் சொன்னார், வேற ஒண்ணும் இல்லை. அப்படியே நின்றாங்க, கையும் காலும் ஓடல. இப்ப அந்த மாதிரி இருக்குதா? ஒரு பெண்கள் தெருவில் ஊழியம் பண்ணிக்கிட்டு ஒரு கிராமத்துக்கு போயிருந்தாங்க. போகும்போது வரும்போது 3 பொம்பளைங்களை அடிக்கணும் அப்படின்னு சொல்லி நின்று இருந்தானுங்க. அந்த அம்மா அவங்க பாட்டு பாடி எப்பவுமே அந்த கிராமத்துக்கு போவாங்க, வருவாங்க, ஊழியம் பண்ணுவாங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா பூஜாரி ஆட்கள்லாம் கம்பம் தூக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில் என்ன ஆச்சு அப்படின்னா பக்கத்துல வந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சாத்தானின் சேனை ஜெயிக்கட்ட நாமம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடி அவங்கள பார்த்தவனா பாடிக்கிட்டே போறாங்க. அவங்களும் என்ன சொன்னாங்க, அப்பா இயேசுவே அப்படின்னாங்க. அவ்வளவுதான், கம்பு ஓடுனதுலாம் அப்படியே நிக்குது. இப்படி நிக்கிறேன், இப்படியே நிக்கிறான். போய் ஊழியம் முடிச்சு ரிட்டர்ன் வராங்க, அங்கேயே இருக்கிறாங்க, அப்படியே இருக்கிறாங்க. அடையாளம் இருந்ததுங்க, அற்புதங்க இருந்தது, வழிநடத்தல் இருந்ததுங்க, சொல்வதற்கு தைரியம் இருந்தது. சபைக்குள்ள எவனாவது ஊழல் பண்ணிக்கிட்டு உள்ள உட்கார்ந்து இருந்தானா தீர்க்க தரிசனத்தின் ஆவி ஒரு சகோதரிகள் இருந்து, எப்பா நீ இவ்வளவு களவாண்டுட்டு வந்திருக்க, அவங்க வீட்டுல அவங்க ஆஸ்திபாசியை கொள்ளையடிச்சிருக்கிற, நீ அந்த அநியாயம் பண்ணுத, நீ விபச்சாரம் பண்ற அப்படின்னு சொல்லி அங்க சொல்லும் போது அவன் என்ன பண்ணுவானா விழுந்து பணிந்து வணங்கி பாவ அறிக்கை செய்திருந்தாங்க. அந்த காலத்தில் நடந்த ஊழியம். இன்னைக்கு பயம் இருக்குதா? யோசிக்கணும். நடந்த சம்பவங்களை நான் சொல்லுகிறேன், கண்ணுல பார்த்த சம்பவங்களை சொல்லுகிறேன், என் நேரில் பார்த்த சாட்சிகளை நான் சொல்லுகிறேன். நான் மறைவாக வேற கதையை நான் திரித்து சொல்லுவதற்கு நான் வரவில்லை. அதோடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்படியாக பார்க்கப்படும் போது தேவனுடைய வார்த்தை என்று நாம் பார்க்கப்படும் போது ஆண்டுடைய சுவிசேஷத்தை செய்யும்படியாக அப்படியான ஒரு பெரிய ஊழியத்தை இந்த தேசத்திலே ஸ்தாபிப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்போஸ்தலருடைய அந்த வார்த்தை
அந்த அப்போஸ்தலருடைய வார்த்தையை நாம் பார்க்கப்பட்டபோது ஒரு வார்த்தையை எடுத்து வாசியுங்கள். ரோமருடைய புத்தகம் 12வது அத்தியாயம் 1வது வசனத்தை நாம் வாசிப்போம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் எப்படி இருக்கணும்? சரீரம் எப்படிங்க இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும். தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்ய புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு அப்படியா இருக்குது? பிரபஞ்சத்தின் வேஷத்திலே இருக்குது. அதைத்தான் கீழே சொல்லப்பட்டிருக்குது. பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் அறிந்து மறுரூபம் ஆகும் அப்படின்னு சொல்கிறார். இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கண்டவர் தான் அந்த காலத்திலே ஜார்ஜ் ஒயிட்ஃபீல்ட் என்பவர். 16 டிசம்பர்ல 1714 பிறந்தவர். இங்கிலீஷ் ஆங்கிலிகன் மினிஸ்ட்ரியாக அந்த நாட்களில் ஒரு பெரிய பிரீச்சராக அவர் என்ன பண்ணாரு, இறங்கி வந்தாரு. ஆக்ஸ்போர்டில் என்ன பண்ணாரு அப்படின்னா வேலைக்கு சேர்ந்தாரு. அப்போ 18 வயசு கூட ஆகல. இருக்கக்கூடிய எல்லா லைப்ரரியில எல்லா வேத புத்தகங்களையும் தியாலஜி புக்கை எல்லாத்தையும் படிச்சாரு. படிக்கும்போது அவருக்குள்ள ஒரு பெரிய எழுப்புதல். என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, உடனே என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டா, கிளம்பிட்டாரு. சிறைச்சாலை ஊழியத்துக்கு போனார். குடிக்கிற இடத்துல எல்லாம் போய் குடிகாரெல்லாம் பார்த்து ஊழியம் பண்ணார். சிறைச்சாலை ஊழியம், குடிகாரன் மத்தியில் ஊழியம், இதைத்தான் ஆரம்பத்தில் அவர் செய்து கொண்டு வந்தார். அப்படிப்பட்ட ஒரு தேவதாசன் தான் யார் என்று நாம் பார்க்கப்படும் போது ஜார்ஜ் ஒயிட்ஃபீல்டு. அப்பா தாமஸ் ஒயிட்ஃபீல்டு அவரும் நல்ல சிறந்த பாடகர், நல்ல போதகர் தான். ஆனாலும் கூட இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு அப்போஸ்தல ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய கரத்திலே தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து பலமாக ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கானாரு. ஜெபிக்கும் போது என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டா, ஆண்டவரே இந்த உலகத்துக்கு சமாதானத்தை கொடுங்க, நிம்மதியை கொடுங்கப்பா. ஆண்டவரே இந்த பூமியில இருக்கக்கூடிய எல்லா விதத்திலும் ஆண்டவரே எல்லா இடங்களிலும் நான் செல்லணும், எனக்கு ஊழியத்தை தாங்கப்பா அப்படின்னு சொல்லி கத்தி கதறினாரு. கடைசியில் என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய 27ஆம் தேதி ஜூன் மாதம் 1736 ஆண்டு ஜென் மேரிஸ் டைக்ரீட் என்கிற பெரிய சபையில அவரை பேசுவதற்காக லண்டன்ல என்ன பண்ணாங்க, அவரை அழைத்தார்கள். அவர் எல்லாம் என்ன பண்ணியிருக்கிறார், லைப்ரரியில வேதாகமத்தில் இருக்கக்கூடிய எல்லா சம்பந்தப்பட்ட எல்லா புத்தகங்களையும் என்சைக்ளோபீடியா எல்லாத்தையும் படிச்சு வேத அறிவு அவருக்குள்ள நிறைய இருந்தது. அப்பதான் என்ன ஆயிப்போச்சு அப்படின்னு கேட்டா, உள்ளே இருந்து என்ன பண்ணாரு அப்படின்னா, ஜெயிலில் ஒரு இடத்துல என்ன பண்ணாரு, நின்று ஜெபம் பண்ணாரு, கண்ணீர் விட்டு அழுதாரு, ஜெபம் பண்ணாரு. ஆண்டவர் அநேகரை சுமந்தாரு. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா, ஜெயில இடத்துல ஊழியம் பண்ணும்போது என்னாச்சு அப்படின்னு கேட்டா, அநேகர்களுக்குள்ள ஆண்டவர் பேசினாரு. என்ன பண்ணாருன்னா, உங்களுக்குள்ள ஜீவ தண்ணீர் ஓடும் அப்படின்னு சொன்னாரு. ஜீவ தண்ணீர் ஓடும் அப்படின்னு சொல்லி திருப்பி திருப்பி சொல்லும் போது என்னாச்சுன்னா, எல்லாம் ஜெயிலில் இருக்கிறவங்க கண்ணீர் விட்டு கதறி அழுது கண்ணீர் விட ஆரம்பிச்சானுங்க. எல்லாரும் மனம் திரும்பினானுங்க. அந்த ஜெயிலில் இருக்கிறவங்களாம் மனம் திரும்பினாங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அட்லாண்டிக் பகுதிக்கு போக ஆரம்பிச்சாரு. பயங்கரமான குளிர், எப்படியா நம்ம பிரயாணம் பண்றது, எப்படி நம்ம போறது அப்படின்னு சொல்லி பயங்கரமான குளிர் இருந்தாலும் நம்ம செத்தாலும் பரவாயில்ல நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு என்ன பண்ணிட்டாரு, அட்லாண்டிக் பகுதியில் போக ஆரம்பிச்சாரு. 13 தடவை போனாரு. 3000 பேரை முதல்ல ஞானஸ்தானம் கொடுத்தாரு. இப்படியாக ஒரு பெரிய ஊழியத்தை அவர் செய்து அந்த இடத்துல இப்படிப்பட்ட கடுமையான குளிர் பக்கத்துல போயிருக்கிறார். நம்ம நல்ல இடத்துல, நல்ல பூமியில, நல்ல கிளைமேட்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்மளால போக முடியுதா? அங்க யோசிக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஊழியத்தை செய்ய முடியாது. அவர் அந்த இடத்துல போகும்போது என்னாச்சு அப்படின்னா, ஒரு சம்பவம் நடந்தது. நல்லா தெரிந்து கொள்ளுங்க. அங்க போகும்போது ஊழியத்துல முதல்ல என்ன பண்ணா, முட்டையை வச்சு எரிஞ்சாங்க, தக்காளியை வச்சு அடிச்சானுங்க, சகதியை வச்சு அடிச்சானுங்க, எல்லாத்தையும் எரிஞ்சானுங்க. ஊழியத்துல இந்த சம்பவங்களை நடக்கும்போது அவர் ஒன்னும் கவலைப்படல. அவர் சந்தோஷமா சொன்னாரு. என்ன அப்படின்னா, நான் சந்தோஷமாக இருக்கிறேன் ஆண்டவரே, நான் பேசுவதற்கு எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவர் ஜெபம் பண்ணி கையை வைத்த ஆரம்பிச்சாரு. எல்லாம் முட்டை போடுறது, எல்லாம் தக்காளி போடுறதெல்லாம் நிறுத்திட்டாருங்க, சகதி அடிக்கிறதெல்லாம் நிறுத்திட்டாருங்க. கடைசியில் அந்த இடத்துல ஆண்டவரே உம்முடைய சாட்சியை கொடுக்கும்படியா என்னை நீர் பலப்படுத்தும் அப்படின்னு சொன்னாரு. செப்டம்பர் 30ஆம் தேதி 1740ஆம் ஆண்டு அவருடைய கடைசி அந்த ஊழியத்தில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டா, அவ்வளவு தூரம் அவமானப்பட்டு அவ்வளவு தூரம் வேதனைப்பட்டு அந்த இடத்துல அவர் ஜெபிக்கும் போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட என்ன அப்படின்னா, அவருடைய ஜபத்தினுடைய எல்லா குறிப்பா பார்த்தீங்கன்னா 3000 பிரசங்கம் பண்ணி இருக்கிறாரு. 16 லட்சம் பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாரு. 16 லட்சம் பேருக்கு ஞானஸ்தானம், 3000 பிரசங்கம். இந்த உலகத்துல யாராவது இருக்காங்களா? வேர்ல்டுல
3 பிரசங்கர்ல இவர் பெரிய பிரசங்கர் என்று சொல்லி அறியப்பட்டிருக்கிறார். அவருக்கு இந்த அப்போஸ்தல கிரீட் என்கிற அப்போஸ்தல உபதேசத்தையே அதிகமா படிக்கும்படியாக அவருக்கு நிறைய நேரங்கள் அவர் கிடைத்தது. அப்படியாப்பட்ட அந்த பிரசங்கத்தை பார்த்து என்ன பண்ணார் அப்படின்னா ஜான் வெஸ்லி அவரை பாராட்டினார். ஜான் வெஸ்லி பாராட்டினார். அவர் தான் ஆவி, பரிசுத்த ஆவி இல்லாம ஊழியம் இல்லை, பரிசுத்த ஆவி இல்லாம பைபிள் கிடையாது, பரிசுத்த ஆவி இல்லாம உலகத்துல எதுவுமே படைக்கப்படலை, பரிசுத்த ஆவி இல்லாம ஒண்ணுமே கிடையாது, நமக்கு பரிசுத்த ஆவி அவசியம் என்று சொன்னவர் ஜான் வெஸ்லி. இப்படிப்பட்ட காலகட்டங்களில் பார்க்கப்படும் போது அநேக மதகுருமார்கள் கல்லை வச்சு அடித்தது, சகதியை வச்சு அடித்ததெல்லாம் வேற யாரும் கிடையாது. வேற்று மத இதே கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற மற்ற சபைகளில் உள்ள எல்லா குருமார்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பரிசுத்த ஆவியை பத்தி பேசலாம், போய் கல்லை விட்டு அடி, போய் சகதி விட்டு அடின்னு அவங்க தான் ஏறி விட்டுருக்கிறாங்க. இப்படிப்பட்டவர்கள் கிறிஸ்துவனுடைய துரோகிகள் என்று சொல்லி ஒரு புத்தகத்தை எழுதி அவர் என்ன பண்ணிருக்கிறார், அனுப்பிச்சிருக்கிறாரு. இவர்கள் சோம்பேறிகள், ஆன்மீகம் அல்லாத மனிதர்கள், உலக வாழ்க்கையிலே இன்பம் தேடுகிறவர்கள். இப்படிப்பட்டவர்களை குறித்து நீங்கள் கவலைப்படாதீர்கள், ஆண்டவருடைய சமூகத்திலே வாருங்கள், தேவ ஆவியார் உங்களுக்கு உதவி செய்வார் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு பக்தி வைராக்கியத்தை காண்பித்து ஒரு அக்னி தழலாக இருந்து ஆண்டவர் சொன்னார், சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் அவர்கள் பெற்ற அந்த அக்னி அபிஷேகம் இந்த அக்னி மேற்கொள்ள முடியவில்லை. நித்திய அக்னியினுடைய இடத்திலே நாம் எல்லாரும் சோதிக்கப்பட வேண்டிய காலகட்டத்திலே நாம் இருக்கிறோம். அப்படினாலே கடைசி காலத்தில் ஆண்டவர் அக்னியோட வரப்போகிறார். அப்படினாலே நாம் எல்லாரும் என்ன அப்படின்னாக்க அதையெல்லாம் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம பெறுகிற ஆவிக்குரிய அந்த அபிஷேகத்தினாலே அந்த நித்திய அக்னி நம்மளை ஒன்றும் சேதப்படுத்தாது, எந்த அக்னியும் சேதப்படுத்தாது என்று பிரசங்கித்தவர் அவர். அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை செய்த அந்த மனிதன் இப்படிப்பட்ட ஊழியத்தை உறுதி செய்தார், தன்னுடைய ரட்சிப்பை உறுதி செய்தார், தன்னுடைய விசுவாசத்தை பதிவு செய்தார், இந்த உலகத்திலே அறிக்கை செய்தார். இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஊழியங்களை அவர்கள் ஸ்தாபித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஊழியத்துக்குள்ளாக நாமும் என்ன செய்யணும்னா நம்மளுடைய ரட்சிப்பை உறுதி செய்ய வேண்டுமானால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், அதுக்குள்ள தகுதி உள்ளவர்களாக நாம் மாற வேண்டும் என்பதாக இந்த நாட்களில் வேதம் நமக்கு கொடுக்கிற ஒரு செய்தி. அப்படினாலே பிரியமானவர்களே, ஆபிரகாமுக்கு உண்டான வாக்குத்தத்தத்தை நாம் பெற்றிருக்கிறோமா? அந்த ஆவிக்குரிய காரியத்தை புறஜாதிகளுக்கு கொடுக்கப்பட்டுள்ள அந்த காரியம் நம்மளிடத்தில் இருக்கிறதா என்பதை இந்த நாட்களை உச்சித்து பார்க்க வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார் 1 கொரிந்தியர் 14:25 கடைசியாக நாம் வாசித்து முடிப்போம். ஊழியத்திலே உங்களுக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார், உங்களுக்குள்ள இருக்கிறாரு, ஒவ்வொரு சகோதரிக்குள்ள இருக்கிறார் என்றா அடுத்த வந்து முகப்புற விழுந்து உங்கள்ட்ட ஆண்டவர் இருக்கிறான்னு சொல்லணும். அதுதான் சாட்சி, அதுதான் ஊழியம், அதுதான் ஊழியக்கார அந்தஸ்து. அப்படிப்பட்டவர் தான் தேவனுடைய பிள்ளைகள். ஒருத்தருக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார் அப்படின்னா அடுத்த வந்து என்ன பண்ணும், ஐயா உங்களுக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார், முழங்கால் படிக்கிறது, ஆவிக்குரிய வரங்கள் இருக்கிறது, வல்லமைகள் இருக்கிறது, எல்லா கிரியிலும் ஆண்டவர் உங்களுக்குள்ளே வாக்குத்தத்தத்தை பண்ணப்பட்ட எல்லாவற்றையும் கொடுத்து கர்த்தர் உங்களை ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தில் நம்ம பெய்யிருக்கிறோமா, வளர்ந்திருக்கிறோமா, இது இந்த நாட்களில் நாம் சோதித்து பார்க்க வேண்டும். உங்களுக்குள்ளே ஆண்டவர் இருக்கிறார், தேவன் இருக்கிறார் என்று சொல்லி பக்தி என்றவர்கள் இந்த உலகத்தில் உள்ளவர்கள் கண்டுகொள்ள வேண்டும். அதுதான் இந்த நாட்களில் நாம் கொடுக்கக்கூடிய சாட்சி. அப்படிப்பட்ட சாட்சிக்குள்ளாக நாம் கடந்து போவோம். கர்த்தர் உங்களையும் எல்லாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.